அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு மாடலுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இமேஜினில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வேணும், மாடல் ஃபார்ம் வேணும் அப்படின்னா, நாம் வந்து அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா, அதை வந்து நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்ப எண். அடுத்தது சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் பணிகளுக்கு உண்டான விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளிகளின் எண்ணிக்கை, மாவட்டங்கள், அதாவது என்னென்ன மாவட்டம், இந்த மாவட்டத்தில் பள்ளிகளின் எண்ணிக்கை என்னென்ன வருது, எதற்கு இந்த அப்டேட்லாம் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பள்ளிகளின் எண்ணிக்கை மாறும் பொழுது வேலைவாய்ப்புக்கு உண்டான முக்கிய அதிகாரங்கள் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதற்குண்டான முழு முயற்சியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வந்து ஈடுபடும். ஓகேங்களா? ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பலவிதமான முயற்சிகளில் ஈடுபடும். இந்த வேலைவாய்ப்பு அறிவிக்கலாமா, எப்படி அறிவிக்கலாம், எதன் அடிப்படையில் அறிவிக்கலாம், எப்படி அறிவித்தா அந்த வேலைவாய்ப்பு அனைவருக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்டங்களில் யோசிப்பாங்க. ஓகேங்களா? பல கட்டங்களில் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குண்டான முயற்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். இப்போயும் அதேமாரியே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. பல கட்டங்களுக்கு போயிட்டு தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர், இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டில் மொத்தம் ஒரு 19 மாவட்டத்துக்கு அறிவிப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன மாவட்டத்துக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்னென்ன மாவட்டத்துக்கு அறிவிப்புகள் வரத்துக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நான் 1 பை 1 சொல்லியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சமையலர், சமையல் உதவியாளர், அமைப்பாளர். அமைப்பாளர் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அமைப்பாளர்னால் எதன் அடிப்படையில் அமைப்பாளராக அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சத்துணவு வேலைவாய்ப்புலேயே ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு ஜென்யூலான சம்பளம், ஒரு 18-20,000 அப்படின்னா இந்த அமைப்பாளரை சொல்லலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பாளர் குறைந்து கொண்டே வருகிறார்கள். ஏன்னா ஆட்கள் எடுக்கிறது இல்லை, ஆல்ரெடி இருக்கிற அமைப்பாளர்களை வச்சே அரசாங்கம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணக்கூடாது. ஆண்டுக்கு இவ்வளோ பேர் எடுக்கணும், இவ்வளோ பேர் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட திட்டத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதன்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து இருக்கணும், அதன்படி தான் நடைபெறணும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறவங்கள வச்சு மேனேஜ் பண்ணலாம், இருக்கிறவங்கள வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே நாங்கள் இப்போ வீடியோ வந்து போடுறதுனாலேயே நிறைய விதமான அப்டேட்ஸ்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பை 1 வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் 1 பை 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம். முதல்ல நான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாவட்டங்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1 பை 1 அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவட்டங்கள் அப்படின்னாவே மொத்தம் வந்து 38 மாவட்டங்கள் இருக்குது. அந்த 38 மாவட்டங்கள்லேயுமே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த மாவட்டங்கள்லாம் எத்தனை, எப்படி அப்படிங்கிறத நான் 1 பை 1 அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் எப்படி என்ன அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஓகே, அதை என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து 1 பை 1 அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் 12 பள்ளிகள் இருக்குது. அதை அப்படியே 3ஆல் வகுத்துக்குவாங்க, அவ்வளோ வேக்கண்ட் இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸை 12 × 3
போட்டீங்க அப்படின்னா என்ன வேக்கண்ட் வருதோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு அப்டேட். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரலாக வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மாவட்டத்தின் பெயர், ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் தமிழில் போட்டு உங்களுடைய இனிஷியல் கடைசியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. தகப்பனார் கணவர் பெயர், இருப்பிடம், முழு முகவரி, அஞ்சல் எண்ணுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டோர் நம்பர் போட்டு உங்களுடைய நகர் என்ன நகர்னு போட்டு உங்களுடைய போஸ்ட்டு என்ன போஸ்ட்டில் வருதுன்னு போடணும், டிஸ்ட்ரிக்ட் போடணும், உங்களுடைய பின்கோடு போடணும். ஓகேங்களா? அதேமாரியே எந்தெந்த மாவட்டத்துக்கு பள்ளிகளின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் 12, செங்கல்பட்டு 25, கோயம்புத்தூர் 109, கடலூர் 54. நான் இந்த பக்கம் சொல்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டு 54 அப்படின்னா 54 பெருக்கல் 3 போட்டீங்க அப்படின்னா என்ன அங்கே கால்குலேஷனை காட்டுதோ அவ்வளோ வேக்கண்ட்டு அவைலபிளாக இருக்குங்க. ஓகேங்களா? அதாவது உதவியாளர், சமையலர், பொறுப்பாளர் இந்த 3 வேக்கண்ட்டு தான். கடலூர் 54, தருமபுரி 13, திண்டுக்கல் 13, ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஈரோடு 17, கள்ளக்குறிச்சி 15, காஞ்சிபுரம் 9, கன்னியாகுமரி 28, கரூர் 16, கிருஷ்ணகிரி 11, மதுரை 12, மயிலாடுதுறை 20, நாகப்பட்டினம் 29, நாமக்கல் 46, நீலகிரி 24, பெரம்பலூர் 4, புதுக்கோட்டை 24, ராமநாதபுரம் 32, ராணிப்பேட்டை 44, சேலம் 61, சிவகங்கை 24, தென்காசி 28, தஞ்சாவூர் 24. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊராட்சி, நகராட்சி பெயர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதி, மாற்றுச் சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா? ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு செல்லுபடியாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ், பிறந்த தேதி, வயது, அரசு வழங்கப்பட்ட பிறந்த தேதிக்கான ஆவணச் சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். அதாவது பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இருப்பிடத்திற்கான ஆதாரம், ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை ஏதேனும் ஒன்று கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு ஆம், இணைக்கப்பட்டுள்ளேன் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஜாதி சான்றிதழ் உட்பிரிவு, வட்டாட்சியர் பெறப்பட்ட சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். குடியிருப்பின் கோட்டாட்சியர் பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். ஆம், இணைத்துள்ளேன் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்படி இந்த சர்டிஃபிகேட்டில் எதுவும் இணைக்கலை அப்படின்னா பிரச்சனை வந்துடும். நான் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் வந்து இணைச்சிக்கணும். அடுத்தது ஊனமுற்றோரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமுன்னா ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் இணைக்கணும். இல்லை அப்படின்னா இல்லைங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. மனுதாரர் ஆதரவற்ற வீரவை கணவனால் கைவிடப்பட்ட சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும். ஆம்னா ஆம் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் இணைக்கணும். இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72,000க்குள்ளே தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாத வருமானம் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத விட வருடாந்திரம் வருமானம் அப்படிங்கிறத எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். தென்காசி 28, தஞ்சாவூர் 24, தேனி 40, திருப்பத்தூர் 45, திருவள்ளூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 47, திருவாரூர் 24, தூத்துக்குடி 16, திருச்சிராப்பள்ளி 22, திருநெல்வேலி 15, திருப்பூர் 59, திருவண்ணாமலை 46, வேலூர் 21, விழுப்புரம் 28, விருதுநகர் 25. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிறத வேக்கண்ட்டை அப்படியே நீங்கள் வந்து டபுள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஆண்டு வருமானம் போட்டுக்கோங்க. பணிக்கு வரும் பள்ளியின் பெயர், விண்ணப்பிக்கும் பணி என்னது, அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் கேட்டிருக்காங்க. விண்ணப்பதாரர் இருப்பிடத்திற்குண்டான பணியில் உள்ள தூரம் 8 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். பிற குறிப்புகள்னு போட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது விண்ணப்பதாரர் கையொப்பம் இந்த பக்கம் அதாவது இடம் நாள் போட்டுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்காணல் ஆவணம் சரிபார்ப்பு, கையொப்பம் மற்றும் பதவி பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. என்னென்ன சர்டிஃபிகேட் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களோ அந்தந்த சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும். 8th சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், பிறப்புச் சான்றிதழ், தூரச் சான்றிதழ், நன்னடத்தை சான்றிதழ், ரேஷன் கார்டு, விளையாட்டுச் சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, A4 சைஸ் பாஸ்போர்ட் சைஸு A4 சைஸ் போஸ்ட் கவர் வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.